வெல்கம் டு தமிழ்நாடு நலவாரியம். நம்ம தமிழ்நாடு நலவாரியத்தில் நலவாரியம் சார்ந்த தகவல் நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நலவாரியத்தில் எஜுகேஷ்னல் கிளைமை பற்றி தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது எஜுகேஷ்னல் கிளைமில் நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் கிளைம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு விதமான படிப்புக்காக கிளைம் பண்ண வராங்க. பட் அந்த படிப்புக்கு இணையான கோர்ஸை எப்படி நாங்கள் இதை செலக்ட் பண்ணி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய டவுட்டாக இருக்குது. ஸோ இது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை இப்போது டீட்டெயிலாக எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமான படிப்புக்காக அவங்க நம்மக்கிட்ட கிளைம் பண்ண வரலாம். ஸோ அப்படி கிளைம் பண்ண வரும்போது அதை எப்படி நம்ம செக் பண்ணி கரெக்டான கோர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய நலவாரியம் ரிலேட்டடான தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் எஜுகேஷனை கிளைம் பண்ணுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் செலெக்ஷன் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் அதை ஃபுல்லாக கிளைம் பண்ணுறதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேல லிங்க்கும் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரி, இப்போது நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத நான் சொன்னேன். அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் டிஸ்பிளே காமிக்கக்கூடிய இந்த லிங்க்கில் போய்ட்டு உள்நுழைவு அப்படிங்கிற பட்டனில் போய்ட்டு அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லாகின் பண்ணிடுறோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே கிளைம்ஸ் அப்படிங்கிற பட்டனில் போய்ட்டு எஜுகேஷ்னல் அசிஸ்டன்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல போயிடுறீங்க. ஸோ இதில் கேட்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி ஆண்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிகிரி பட்டம், இந்த இடத்துல தான் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் என்ன படிப்பு பண்ணுறாங்க, ஸோ அந்த படிப்புக்கு இணையான டிகிரிஸை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் எல்லாருடைய டவுட்டு. ஸோ இதுதான் நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸஸுக்கும் நான் நிறைய லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஈவனாக இந்த மாதிரி கோர்சஸ் தான் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச கோர்சஸ் லிஸ்டல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கான கோர்ஸ் லிஸ்ட்டு டிஸ்பிளேல காமிக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் டேரெக்டாக டிப்ளமோ படிக்க போகலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா 10th முடித்து ஐடிஐ பாலிடெக்னிக்கு போகலாம். சில பேர் 12th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் யூஜி, அதாவது அண்டர் கிராஜுவேட்னு சொல்லுவோம், அதில் போய் படிப்பாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிக்கு பண்ணுவாங்க, அதை போஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ இந்த ஈவனாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 10th முடித்து ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்காமல் டேரெக்டாக ஐடிஐ பாலிடெக்னிக் போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஐடிஐ பாலிடெக்னிக் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடிஐ பாலிடெக்னிக் கோர்ஸில் ஃபஸ்ட்டு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இது வித்தவுட் ஹாஸ்டல். சில பேர் ஹாஸ்டல் தங்கி படிப்பாங்க, அதுக்கு வித் இன் ஹாஸ்டல்னு போட்டிருப்பாங்க. ஐடிஐக்கும் பாலிடெக்னிக் கோர்ஸ் நான் லிஸ்ட்டு நிறையவே எடுத்து வச்சுருக்கேன். ஐடிஐயில் என்னென்ன படிப்பெல்லாம் வரும், ஸோ அதுக்கு போனஃபைட்ஸ் என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போனஃபைடில் இந்த டைப் ஆஃப் கோர்ஸ் எல்லாம் ஐடிஐ அப்படின்னு போட்டு வந்தாலே நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பாலிடெக்னிக் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் கோர்ஸ் லிஸ்ட்டு. ஸோ இது பாலிடெக்னிக் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ பாலிடெக்னிக் கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஹாஸ்டலாக வித்தவுட் ஹாஸ்டலாக நீங்கள் செக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 10th முடித்து இதுக்கு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு 10th முடித்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஇ பண்ணுவாங்க. ஸோ அதை இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கிறது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு தான், அதாவது 10th முடித்து பாலிடெக்னிக் முடித்து அதுக்கடுத்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் போகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கு போவாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லா, இன்ஜினியரிங், மெடிசன், வெட்டினரி சயின்ஸு, அலைடு கோர்ஸு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கிறது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், அதாவது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஒரு சிலர் வரலாம். சில பேர் 12th முடிச்சுட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம்.
ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் என்னென்ன லிஸ்டெல்லாம் வரும்? ஸோ லாக்கு தனியாக வந்து நிறைய கோர்ஸ் லிஸ்ட் இருக்குது, இன்ஜினியரிங்க்கு லிஸ்ட் இருக்குது, மெடிசனுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது, வெட்னரி சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் லிஸ்ட் இருக்குது, அலைடு கோர்சஸுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக நான் டிஸ்பிளேல காமிப்பேன். ஸோ ஒரு செகண்ட் தான் அது வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கோர்ஸ் வேணுமோ அதை பாஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுங்கிறது வேறு. இந்த கோர்ஸை முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்க்கு வருவாங்க. ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கெல்லாம் என்னென்ன கோர்சஸ் லிஸ்டஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் அதையும் நான் லா வைஸும் இன்ஜினியரிங், மெடிசன், வெட்னரி சயின்ஸ் அண்ட் அலைடு கோர்ஸும் ஒவ்வொரு வயசுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இமேஜஸாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜஸை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க. இது ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் மட்டும்தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 12th முடித்து டேரெக்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படிப்பாங்க. அதுவும் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். ஸோ அந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு, அதாவது யூஜி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி கோர்ஸ், இது வந்து வித்தவுட் ஹாஸ்டல், இது வந்து வித்தின் ஹாஸ்டல். இந்த பேச்சுலர் ஆஃப் டிகிரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து யூஜி கோர்ஸ், அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ பேச்சுலர் ஆஃப் டிகிரி கோர்சஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளேல ஷோ பண்ண முடியாது. ஒரு மேக்ஸிமம் அதிகமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய கோர்சஸ் லிஸ்ட்டு மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி ஒவ்வொரு கோர்ஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டு போனஃபைடை கொண்டு வராங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளைமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எல்லா கோர்சஸ் லிஸ்ட்டும் வந்து நான் டிஸ்பிளே காமிக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி, அதான் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ். சரிங்களா? இது வந்து யூஜி கோர்ஸு, இது வந்து பிஜி கோர்ஸு. போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜி முடித்து அதுக்கடுத்து பிஜிக்கு போவாங்க. ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் இது வித்தவுட் ஹாஸ்டல், இது வந்து வித்தின் ஹாஸ்டல். ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு தான் அடங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு தான் டேரெக்டாக இந்த கோர்சஸ்க்கு வருவாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்குது. எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸோடைய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல காமிக்கிறேன். இந்த கோர்சஸில் படித்து உங்கள்கிட்ட போனஃபைடு கொண்டு வராங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த படிப்புக்கு எல்லாத்தையுமே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இது போக அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் யூஜி பண்ணாமல் பிஜியும் பண்ணாமல், இது வந்து யூஜியும் பிஜியும் செப்பரேட்டாக படிக்கிறது, இந்த ரெண்டுமே சேர்த்து படிக்கிறதா இன்டகிரேட்டட் கோர்ஸ். ஸோ இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ இன்டகிரேட்டட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்குள்ள கோர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ் கோர்ஸுக்குள்ளதெல்லாம் இதை செலக்ட் பண்ணுங்கள். 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டகிரேட்டட் கோர்ஸஸ்லாம் அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும், இன்டகிரேட் கோர்ஸ்னால் என்ன படிப்பு படிக்கிறீங்க, ஸோ அதில் எத்தனை வருஷம் கோர்ஸோடைய டூரேஷன் அப்படிங்கிறத அவங்க கேட்டு நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட்டட் கோர்சஸில் நான் சில லிஸ்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஸோ இது 3 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் அபோவ் உள்ள கோர்ஸ் எல்லாம் லிஸ்ட் வச்சு காமிச்சிருக்கிறேன் டிஸ்பிளேல. ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட யாராவது கிளைம் பண்ண வரும்போது இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ் லிஸ்ட்லாம் நான் டிஸ்பிளே காமிக்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கோர்சஸ்க்கெலாம் உங்ககிட்ட இன்டகிரேட் கோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ண வராங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இன்டகிரேட் கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் அண்ட் கேட்ரிங், இந்த 2 கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் அண்ட் கேட்ரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது, பட் இப்போ கிளைம் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அட்டைக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். மற்ற நலவாரியத்தில் சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் வந்து கிடையாது. இந்த டிப்ளமோ நர்சிங்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ்லாம் நான் நிறைய லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டு உங்ககிட்ட போனஃபைடு கொண்டு வராங்க அப்படின்னா டேரெக்டாக டிப்ளமோ நர்சிங் அப்படிங்கிறத டேரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இது கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அட்டை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான்.
அதே மாதிரி டிப்ளமோ கேட்ரிங்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். அதையும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. யாராவது உங்களுக்கு கிளைம் பண்ண வராங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கேட்ரிங் சர்வீசஸில் பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுக்கக்கூடிய போனஃபைட் கோர்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிஹெச்டி கோர்ஸ். இந்த பிஹெச்டி கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் லிஸ்ட்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிஸ்ட்டில் காமிக்கிறேன் டிஸ்பிளேல. ஸோ இந்த கோர்சஸும் ரிலேட்டடாக உங்ககிட்ட போனஃபைட் கொண்டு வந்து கிளைம் பண்ண வராங்கன்னா இந்த பிஹெச்டி கோர்ஸுக்கு வந்து எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இன் ஐஐடி, ஐஐஎம், எம்பிபிஎஸ். ஸோ இந்த ஐஐடி, ஐஐஎம், எம்பிபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்லி கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அட்டையை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிளைமுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் லிஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நானும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த டைப் ஆஃப் கோர்ஸில் இவங்க ஐஐடி, ஐஐஎம் அண்ட் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து நீங்கள் வந்து கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஐஐடி, ஐஎம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த இதில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கிளைம் பண்ணும்போது இந்த டைப்பெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லிஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா கோர்சஸ் லிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே செப்பரேட்டாக ஒவ்வொரு லிஸ்ட் வைஸாக வந்து இமேஜ் வைஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு பாஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதை பாஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக கொடுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து நான் வந்து பிளாக்கரில் போஸ்ட் பண்ணி அதனுடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் லிங்க் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தா கூட அதனுடைய டேரெக்டாக போய் அந்த பேஜில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பிளாக்கர்லையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லியாச்சு. இதை வந்து போஸ்ட்லேயும் வந்து டெக்ஸ்ட்டாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷனில் இன்னும் வேறு ஏதாவது தகவல் எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சொன்ன கோர்ஸஸ் தாண்டி வேறு ஏதாவது கோர்ஸ் என்ன வந்து விடுபட்டிருக்கலாம், ஏன்னா நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. அதை எல்லாமே நம்மளால் ஒரே வீடியோவில் எல்லாமே லிஸ்ட் பண்ண முடியாது. மேற்கொண்டு இந்த பிளாக்கரில் போஸ்ட் பண்ண கோர்ஸில் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நம்ம பிளாக்கர் போஸ்ட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நலவாரியம் சார்ந்த நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு நலவாரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.